திமுக கூட்டணியில் இருந்து மற்ற கட்சிகள் பிரிந்து போகும் என்றும் விரைவில் இது நடக்கும் என்றும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதற்கு பிறகு நம் நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனாலும் அதில் காங்கிரஸ் கட்சி குறை சொல்ல முயற்சிக்கிறது என்றும், நாட்டில் ஜனநாயகத்தின் குரல்வலை நெறித்து நெருக்கடி நிலையை கொண்டு வந்த காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். போதைப்பொருள் வாயிலாக கிடைத்த வருவாயில் மங்கை என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வாய் திறக்கவில்லை என்றும் விமர்சித்திருக்கிறார். இந்திய அளவில் அதிக போதைப்பொருள் பயன்படுத்தும் மாநிலமாக பஞ்சாப் இருந்தது. தற்போது அந்த இடத்தில் தமிழகம் வந்திருக்கிறது என குறிப்பிட்ட ஹெச் ராஜா, அடுத்த தலைமுறையை போதைக்கு அடிமையாக்கி திமுக அரசு அதனை அழிக்க பார்க்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பிரிந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. யார் அதிக இடங்களை தருகிறார்களோ அங்கு கம்யூனிஸ்டுகள் சென்று விடுவார்கள். வைகோ அதிக தொகுதிகளை கேட்பார் என்பதற்காக அவரது கட்சியை உடைக்க தொடங்கிவிட்டார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு பாஜக மீது குற்றம் சாட்டுகிறார் என குறிப்பிட்ட ஹெச் ராஜா, பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்ப்பது எப்படி நாகரிகமற்றதோ அதுபோல்தான் அதுவும் அநாகரிகமான செயல் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார்.